நம்முடைய தியானத்துக்கு நேராய் திரும்பவும் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவார். உபாகமம் புஸ்தகமும் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திரத்தின் வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். அந்த வசனத்தை எடுத்திருந்தீர்கள் என்றால் நாம் யாவரும் அந்த வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். இது சபைக்காகவும் நமக்காகவும் ஆண்டவர் இந்த வசனத்தை தந்திருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகமும் 2வது அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் 224வது பக்கம் 7வது வசனம். நாம் யாவரும் அதை சேர்ந்து வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகளின் கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். உன் தேவனாகிய கர்த்தர் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த சபையில் இருக்கிற நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து வருகிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு வேலையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். இதுவரை ஆண்டவர் உங்களை எப்படி நடத்தி இருக்கிறார் என்பது தெரியவில்லை. ஆனால் மோசேயினிடத்தில் ஆண்டவர் திட்டமாய் பேசுகிறார். நீ இந்த ஜனங்களிடத்தில் இதை சொல், இந்த ஜனங்களிடத்தில் இதை நீ சொல்லிதான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். உன் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதித்து வருகிறார். நான் வருவேன் என்று எதிர்காலத்தை சொல்லவில்லை, ஆசீர்வதித்து வருகிறேன். நீங்கள் செய்கிற வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த சபையில் நீங்கள் செய்கிற வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய உழைப்புகளை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் உழைக்கிறாங்க, எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, காலையில் போகிறாங்க, மாலையில் தான் வருகிறாங்க. உங்களுடைய வேலை காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கடினமானதாக இருக்கிறது. இதன் மத்தியிலும் நீங்கள் கர்த்தரையும் தேட வேண்டும் என்பது ரொம்ப ஒரு பெரிய கடினமான ஒரு காரியம்தான். ஆனால் உன் கையின் கிரியைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். என் மனைவி சமீப நாட்களில் சொன்னாங்க, இந்த சிஸ்டர் அவங்களாம் வேலைக்கு போகிறத பார்த்தா நல்ல வேலை ஆண்டவர் எனக்கு கிருபையாக ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு. இவ்வளோ காலையில் எழும்புகிறாங்க, சாயந்தரம் போகிறாங்க. ஆனால் நான் பைபிள் படிக்கிறேன், ஜோம் பண்ணுறேன், இப்படியே எனக்கு வேலை இருக்குது, இதுவே பெரிய வேலைன்னு. எவ்வளோ கடினமாய் நம்ம வேலை செய்கிறோம் சம்பளத்துக்காக, வருமானத்திற்காக. அதையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அந்த கையின் வேலையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கஷ்டப்படாதீர்கள். ஆமென். ஒருவேளை எனக்கு இந்த வேலை ப்ரெஷராக இருக்கலாம், இந்த வேலை கடினமாக இருக்கலாம், இதை எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் பிரயாசங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் செய்கிற வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த வேலை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த பெரிய வனாந்திரத்தின் வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். நீ வனாந்திர பாதையிலே நடந்து வர பத்தியா, நீ கஷ்டப்பட்டு வருகிற இந்த பாதையை ஆண்டவர் அறிகிறார். எவ்வளோ கடினமான வேலையில் நீங்கள் இருந்திருந்தாலும் நீங்கள் இப்போ நடந்து வருகிறதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்மளை அறிகிறவர் ஆண்டவர் மாத்திரம்தான். இந்த இடத்தை பாருங்கள், ஒரு சுகபோகமான நல்ல சபை நமக்கு கிடையாது. உஷ்ணம் வந்தாலும் நம் நேரத்தை மாற்றணும், மழை வந்தாலும் நேரத்தை மாற்றணும். நமக்கு கரண்டும் கிடையாது, பக்கத்தில் இரவலாய் நமக்கு தந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கூடாரம், வனாந்தரமான சூழ்நிலை, இதில் நடந்து வருகிறதை கர்த்தர் பார்க்கிறார். இதை யார் பார்க்கிறார் என்பது இல்லை, தேவன் உங்களை பார்க்கிறார். இப்படிப்பட்ட கூடாரத்தில் வந்து நீங்கள் இருப்பதற்கு, நீங்கள் இவ்வளோ நாட்கள் நடந்து வந்ததை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் வனாந்தர பாதையை ஆண்டவர் அறிந்தவர், ஆண்டவராக இருக்கிறார். இந்த 40 வருஷம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு 40 வருஷம், நமக்கு எத்தனை வருஷம் தெரியல. ஞானஸ்தானம் எடுத்தோம், ஆண்டவரை அறிஞ்சோ, ரட்சிக்கப்பட்டோ, அது உங்களுக்கு தெரியும். இத்தனை வருஷ காலம் நீங்கள் ஆண்டவரை அறிந்த நாட்கள் முதல் இதுவரை ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களோடு இருப்பதனால தான் உங்களுக்கு ஏற்ற வேளையில் திருமணத்தை செய்து வைத்திருக்கிறார், ஏற்ற வேளையில் ஆசீர்வதித்திருக்கிறார், ஏற்ற வேளையில் வேலையை கொடுத்திருக்கிறார், ஏற்ற வேளையில் எல்லாம் கிடைப்பதற்கு சாத்தியமல்ல ஜீவனோடு வைத்திருக்கிறார். இவை எல்லாம் அவர் உங்களோடு இருப்பதனால்தான்.
உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். வாழ்க்கையில் குறைவு இருக்கும், நிச்சயமாக இருக்கும். ஆனால் குறைவில் ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல். இந்த ஜனத்துக்கு எல்லாமே தந்தார், ஆனால் திருப்தி இல்லை. எல்லாவற்றையும் போஷித்தார், திருப்தி இல்லை. அவர்களுக்கு குறை இருந்தது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறார், ஆனாலும் நமக்கு குறை இருக்கிறது. இன்னும் சம்பளம் நிறைய கிடைத்தால் நல்லா இருக்கும், ஒரு குறைவு தான். இன்னும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டால் நல்லா இருக்கும், ஒரு குறைவு தான். குறைவில்லாத மனுஷன் கிடையாது. ஆனால் உன் குறைவை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நீ குறைவுபடவில்லை என்று சொல். இன்றைக்கு ஆண்டவர் தான் சொல், நீ குறைவுபடவில்லை. உன் குறைவை ஆண்டவர் நிறைவாய் மாற்றுவார். ஆமென். மனுஷன் நிறைவாக்குவானோ இல்லையோ, கர்த்தர் தான் அதை நிறைவாக்கி கொடுக்கிற ஆண்டவராய் இருப்பார். அவர்களை பராமரித்து வருகிறாராம். செடியை பராமரிப்போம், நமக்கு இருக்கிற லேண்டை பராமரிப்போம். இந்த லேண்டை பராமரிக்கிறதெல்லாம் பாருங்கள், ஒரு அடி அவனை உள்ளே வந்துட்டானான்னு சொல்லி போய் எட்டி எட்டி பார்ப்பாங்க அந்த கல்லை. யாராவது ஒரு அடி வந்துட போகிறான் உள்ளே. இப்படி பராமரிக்கிறத பார்க்குறோம், வீட்டை பராமரிக்கிறத பார்க்குறோம். ஒரு வீட்டில் வாடகை இருக்கிறாங்க, அந்த ஹவுஸ் ஓனர் வாடகை விட்டுட்டு போயிட்டார். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வராரு. வந்து என் வீடை என்ன பண்ணிட்டாங்க, அழுக்கு பண்ணிட்டாங்களா, என் வீடை இது பண்ணிட்டாங்களா. அவர் அதான் வீட்டில் தான் வாடகை இருக்கிறாங்களே, போய் டிஸ்டர்ப் பண்ணலாமா? 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போ. பாத்ரூமை கூட வந்து செக் பண்ணுறான். பாத்ரூம் அழுக்காக தானே ஆகும், அதுக்கு தானே வீடு வாடகை விட்டுருக்குறாங்க. அதை ஃபோட்டோ எடுத்து வேற கேட்குறான். இப்போ அந்த வீட்டு ஓனர் ஆசீர்வதிக்கப்பட்டவரா என்னத்தில் பராமரிக்கிறத பாருங்கள், எப்படி பராமரிக்கிறான். ஒரு உலகத்தான் ஒரு வீட்டை வாடகை விட்டு என் வீடில் ஒரு சின்ன கீரல் கூட விடக்கூடாதுன்னு பார்த்து இது பண்ணான். கடைசி என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, அது செவரெல்லாம் போய் கிறுக்க ஆரம்பிச்சிருச்சு. வீடு பராமரிக்கப்படலை. பராமரிக்கப்படுகிறத ஒரு உலக மனுஷன் அவ்வளோ வேலையை செய்து பார்க்குறான் என்றால், நம் தேவன் அதை விட அதிகமாய் நம்மளை பராமரிக்கிறார். அவருடைய பராமரிப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி தான் நடத்துவார். ஆனால் ஆச்சரியமாக ஆண்டவர் நடத்துவார். ஆமென். அந்த குறைவை ஆண்டவர் நிறைவாக்கி நடத்துவார். இவங்களுடைய வஸ்திரம் வீணாய் போலையா, பழையதாக போகலை. இவங்களுடைய கால் வீங்கலை. 40 வருஷம் ஒருத்தர் நடந்திருக்கிறான். பிள்ளை குட்டி குழந்த மூட்டை முடித்து எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு அவன் அங்கங்கே கூடாரம் போட்டு 40 வருஷம் கானானுக்கு போகிறதுக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். 6 லட்சம் புருஷர்கள், அப்போ 6 லட்சம் குடும்பத்தை கொண்டு போகிறார். அந்த 40 வருஷம் ஒருத்தனுக்கு கால் வீங்காமல் வனாந்திரத்தில் நடந்திருக்கிறானா, அது இங்கே தான் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் அப்படி நம்மளை பராமரிக்கிறார். நான் டிரைவராக இருந்தேன். வேலைக்கு போயிட்டு வரும்போது என் கால் இதெல்லாம் வீங்க, ஸ்கூல் டியூட்டி ஓட்டுவேன். அந்த பெரிய வேனை ஓட்டணும், 407 ஓட்டிகிட்டு வரும்போது என் காலெலாம் வீங்கி போயிடும். ஆனால் ஆண்டவர் நம்மளை பராமரித்தால் நமக்கு நல்ல பலத்தை ஆண்டவர் தருவார். ஆமென். நம்ம கால் வீங்காதபடி அந்த ஜனங்களை ஆண்டவர் நடத்தி இருக்கிறாராம், ஆச்சரியமாய் நடத்தி இருக்கிறார். அவர்களுடைய வஸ்திரம் பழையதாய் போகவில்லை. நினச்சி பாருங்கள், நம்ம சட்டை பழசாக போலன்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா? நம்ம அப்படி இருக்க மாட்டோம். பழசாக போலன்னா கூட புதுசு வாங்க தான் பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு கொடுத்தா நன்மையானதை ஆண்டவர் தருவார். ஆமென். அது பழசாய் போகாத அளவு ஆசீர்வதிப்பார். என் சட்டையெல்லாம் பாருங்கள், வாங்கி 3 வருஷம் ஆயிடுச்சு, புதுசாக இருக்குது. ஆண்டவர் கிருபையினால் ஆண்டவர் நம்மளை அப்படி ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர். நீ வனாந்திரத்தில் நடந்து வருகிறதை கர்த்தர் அறிகிறார். நீ வேலை செய்கிறதை ஆண்டவர் அறிகிறார். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். மனுஷன் அறிகிறானோ இல்லையோ, இந்த 40 வருஷ காலம் ஆண்டவர் உங்களோடு இருந்திருக்கிறார். ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் குறைவுபடாதபடி உன்னை நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். உங்க வாழ்க்கையில குறைவு இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் உங்களை நடத்துவார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எல்லா குறைவும் இருந்தது, ஆனால் அவன் சொல்லுகிறான், அத்தனை குறைவிலும் நான் ஜாக்கிரதையாய் நடந்தேன், யாரிடத்திலும் நான் கஷ்டப்படுத்தவில்லை என்று சொல்லி. ஆமென். ஆண்டவர் என் குறைவை நிறைவாய் மாற்றினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஒரு ஊழியக்காரன் தரிசனத்தோடு ஆண்டவருக்காக வைராக்கியமாய் செய்ய வந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த குறை இருக்கிறது. ஆமென். எல்லா மனுஷருக்குள்ளேயும் ஒரு குறைவு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. பவுல் சொல்லுகிறார்,
ஆமீன், குறைவிலே ஆண்டவர் என்னை போதித்தார் என்று சொல்லி, ஆண்டவர் என்னை போதித்து நடத்தினார் என்று சொல்லி, குறைவிலும் கர்த்தர் நமக்கு ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஏன் என் வாழ்க்கையில குறைவு இருக்கிறது, ஏன் என் வாழ்க்கையில நிறைவாய் வரமாட்டேங்கிறது, அநேக கேள்விகள் இருக்கலாம். ஆனால் அந்த குறைவிலும் ஆண்டவர் நம்மளை நிறைவாய் நடத்துகிற ஆண்டவராய் இருப்பார். ஆமென். அந்த குறைவு உங்க வாழ்க்கையில நல்லது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல இந்த குறைவு உங்களை என்ன செய்கிறது, போதிக்கிறது. அது உங்களுக்கு டீச் பண்ணி கொடுக்கிறது, வாழ்க்கையின் பாடத்தை புரிந்து கொள்ள உதவி செய்கிறது. எவ்வளவு குறைவு வாழ்க்கையில் இருந்தாலும் ஆண்டவர் அதை நிறைவாய் மாற்றுகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் அதை மறந்து விடாதீர்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 3வது வசனம். ஆமீன். அங்கு கல்யாண வீட்டிலே திராட்சை ரசம் குறைவு உண்டானது. கல்யாணத்தில் குறைவு இருந்தால் சும்மா இருப்பார்களா? எதில் வேணால் குறைவு இருக்கலாம். ஆனால் திருமண காரியத்தில் குறைவு இருந்தால் பயங்கர அது ஒரு பிரச்சனையாய் மாறிவிடும். அவன் இலைக்கு இதை வைக்கலை, இவன் இலைக்கு இதை வைக்கலை. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கும்போது தண்ணி பாட்டிலில் மூடி இல்லைன்னு சண்டை போட்டு கல்யாணத்தை நிறுத்தினவளாக இருக்கிறான். இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கிறான். அவன் இலைய இப்படி வைக்கிறான், அவன் அதை செய்கிறான், இவனை கவனிக்கலைன்னு. திருமண காரியத்தில் குறை இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் குறைகள் இருக்கும், ஆனால் ஆண்டவர் அதை நிறைவாய் மாற்றுவார். அந்த 3வது வசனத்தை வாசித்தால் திராட்சை ரசம் குறைவுபட்டதை பார்க்க முடிகிறது. திராட்சை ரசம் அவங்களுக்கு இல்லை. யார் சொல்கிறா? இயேசுவோட அம்மா சொல்கிறாங்க, திராட்சை ரசம் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சை ரசம் வேதத்தில் ஆவிக்குரிய சில அர்த்தங்கள் இருக்கிறது. சந்தோஷத்தை குறிக்கும். இன்னைக்கு குறைவு எதில் இருக்குது? சந்தோஷம். இன்னைக்கு திராட்சை ரசம் இல்லாத குறைவுபட்டது போல நம்ம வாழ்க்கையிலையும் சந்தோஷம் குறைந்து போய் இருக்கிறதை பார்க்கிறோம். குடும்பத்தில் செழிப்பு, நல்ல செழிப்பாய் வாழணும்னு நினைக்கிறோம், அதில் ஒரு குறைவு இருக்கிறது. பாவ மன்னிப்பு இந்த திராட்சை ரசம் குறிக்கும். ஆண்டவருடைய ரத்தத்துக்கு அடையாளமாக எடுக்கிறதுனால இன்னைக்கு பாவத்துடைய மன்னிப்பை பெறாமல், பாவத்தினுடைய நிச்சயத்தை என்னை ஆண்டவர் மன்னித்தார் என்கிற நிச்சயத்தும் இல்லாமல் நம்ம வாழ்கிறோம். அந்த நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் என்னைக்கு குற்ற மனசாட்சி இருக்கிறதோ நம்மளால் சரியான வேலைகளை சரியாக நேர்த்தியாக செய்ய முடியாது. வாழ்க்கையில் இருதயத்தில் அந்த குற்றம் இன்றைக்கு இருக்கும் என்றால் ஆண்டவராகிய ரத்தம் அதை சுத்திகரிக்க. அந்த பாவ மன்னிப்பு அது ஒரு குறைதான். நான் மன்னிப்பை ஆண்டவரிடத்தில் பெறாமல் இருக்கிறேன் என்றால் அதுவும் என் வாழ்க்கையில் உண்டான ஒரு குறைவுதான். திராட்சை ரசம் மகிழ்விக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சி அதுவும் நமக்கு ஒரு குறைவாக இருக்கிறது. இது எல்லாம் திராட்சை ரசத்தில் குறைவுபட்ட போல அதை பார்க்க முடிகிறது. பாருங்க, அவர் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டார், அப்படிதானே வசனம் நம்மளுக்கு அங்கே ஆரம்பிக்கிறது. இயேசுவை கல்யாணத்துக்கு அழைத்தார்கள். இந்த கல்யாணம் சபைக்கும் நம்மளுடைய இருதயத்துக்கும் அடையாளமாக இருக்கு. ஆண்டவர் வரும் பொழுது மனவாட்டியாகிய சபையை எடுத்துக்கொள்ளுவார். கல்யாணத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இருதயத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த கல்யாணம் என் மனவாளியே என்று சொல்லுகிறார். அப்படின்னா அவர் மனவாளன், நம்ம மனவாளி. அப்போ கல்யாணம் இருதயத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த கல்யாணத்துக்கு இயேசு அழைக்கப்பட்டார். சபையில் இயேசு அழைக்கப்பட்டு இருக்கிறது போல இருதயத்திலும் இயேசு அழைக்கப்பட்டு இருக்கும் பொழுது நம்ம குறைவுகளை ஆண்டவர் மாற்றுகிறவராய் இருப்பார். ஆமென். அவர் சொல்லுகிறார், திராட்சை ரசம் இல்லை, என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கையில செழிப்பு ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில நல்ல வருமானம் இல்லை. இது எல்லா திராட்சை ரச குறைவை பார்க்கிறோம். ஆனால் இருதயமாகிய அந்த கல்யாணத்திலே ஆண்டவரை நாம் அழைத்திருக்கிறோமோ, ஆண்டவரே என் இருதயத்திலே நீர் வருவீர் என்றால், இந்த கல்யாணத்துக்கு இயேசு அழைக்கப்பட்டது போல நீரும் என் இருதயத்திலே வருவீர் என்றால் என் குறைவுகளை ஆண்டவர் நிறைவாய் மாற்ற முடியும். ஆமென். இன்னைக்கு எனக்குள்ள அந்த குறைவு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், 4வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய வேலை நமக்கு இன்னும் வரவில்லை. ஆண்டவர் நம் குறைவை நிறைவாய் மாற்றுவதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் இந்த வனாந்தரத்தின் வழியாய் நடத்தி வந்ததை அறிந்திருக்கிற கர்த்தர் இன்னும் அதற்கான வேலை வரவில்லை என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்னன்னா, வேலை வரப்போகிறது என்று அர்த்தம். இதை அவங்க தாயார் புரிந்து கொண்டாங்க. அந்த தாயாருக்கு அது தெரிந்து விட்டது. அவர் சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை. சரியான நேரத்தில் சரியானதை திட்டம் பண்ணி ஆண்டவர் எதை எப்போ கொடுப்பாரோ அப்போதான் ஆண்டவர் அதை கொடுப்பார். அதை கொடுக்க வேண்டும் என்கிற சில நேரங்களை வைத்திருக்கிறார்.
அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சில திட்டங்களை வைத்திருக்கிறார். 32 வருஷம் வியாதி உள்ள ஒரு மனுஷன் அவன் படுத்து கிடக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலமுறை தேவாலயத்துக்கு போயிருக்கிறார். அப்ப அவனுக்கு சுகம் கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் மனதுருகலாம். ஆனால் ஆண்டவர் அவனை சுகமாக்க ஒரு நேரம் வைத்திருக்கிறார். அதே போல நம்ம குறைவுகளை மாற்றுவதற்கும் நம்மளுடைய வேலைகளை செய்வதற்கும் ஆண்டவர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். த ரைட் டைம், சரியான நேரத்தை அதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இனி ஆண்டவரே, என் வாழ்க்கையில இந்த குறைவெல்லாம் இருக்குது அப்பா நீங்க நினைத்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய வேலை வரும்போது அது நிறைவாய் ஆண்டவர் மாற்ற. அந்த 32 வருஷம் வியாதிப்பட்டவனை பார்த்து சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதே படுத்த படுக்கையா இருக்கிறவனை அவர் ஊழியத்துக்கு வரும்போது 30 வயசு. அப்படி என்றால் அவன் பல வருஷமாய் இயேசு அந்த சபையில வளர்ந்த வரைக்கும் அவன் அங்கதான் இருந்திருக்கிறான். அப்பெல்லாம் இயேசு பார்த்திருக்கிறார் அவனை. ஆனா அவன் அற்புதம் செய்வதற்கும் அவனை ரட்சிப்பதற்கும் அவன் குறைவை மாற்றுவதற்கும் அவன் வாழ்க்கையில அற்புதம் செய்வதற்கும் ஆண்டவர் ஒரு நேரத்தை அவனுக்கு கர்த்தர் வைத்திருந்தார். ஆமென். அதே போல நம்ம வாழ்க்கையில குறைவு இருக்கலாம். ஆமென். ஆனாலும் கர்த்தர் அதற்கான நேரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். 32 வருஷம் படுத்திருந்தான். ஆனால் ஒரு நொடியில ஆண்டவர் அவனை எழுப்பினார். ஆமென். 32 வருஷமாய் வியாதிப்பட்டவனா இருக்கிறான். 32 வருஷமாய் நாம் கஷ்டப்பட்டவர்களாய் இருக்கலாம். ஆமென். வாரத்தில் இருக்கிற எல்லா நாட்களும் ஆமென் கடினமாய் உழைக்கிறவர்களாய் இருக்கலாம். உன் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உன்னை தட்டி எழுப்புவதற்கு ஒரு நொடி போதும். ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்ய முடியும். குறைவை ஆண்டவர் நிறைவாய் மாற்ற முடியும். ஆண்டவரால் மாத்திரம்தான் இதை செல்ல முடியும். ஆமென். 5வது வசனத்தில் பார்த்தீர்கள் என்றால் சொல்லுகிறார், வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன். அப்படி என்றால் நம்ம ரெடியா இருக்க ஆண்டவர் அவங்க தாயார் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவர் உங்களுக்கு சொல்லுவார், அதை செய்யுங்கள். அப்படின்னா நம்ம ரெடியா இருக்கணும். ஒரு கிரிக்கெட் விளையாடுகிற ஒரு பேட்ஸ்மேனை பார்க்கிறோம். அடுத்து அவன் விக்கெட் விழ போகிறான். உன்னுடைய ரோலை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனை ஆயத்தப்படுத்துவார்கள். அடுத்து அவன் தான் போகணும். அவன் ரெடி ஆகிடுவான். அதுபோல ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்வதற்கு, குறையை நிறைவாய் மாற்றுவதற்கு நம்ம வாழ்க்கையில் நடத்தி வந்த ஆண்டவர், நம்மளை அறிந்திருக்கிற ஆண்டவர், ஆமீன், நம்ம ரெடியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்திருவார். ஆமீன். வேலைக்காரர்கள் ரெடியாக இருந்தாங்க. என்ன செய்யணும், அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. அதற்கப்புறம் தான் அவர் சொல்ல போகிறாரு, கர்ச்சாடியில் நீ தண்ணியை ஊற்றுன்னு. ஆனால் அவர் ரெடியாக இருக்கிறான். அவர் தண்ணி ஊற்ற சொல்கிறாரோ, சந்தனம் ஊற்ற சொல்கிறாரோ, இல்லை எதை பண்ண சொல்கிறாரோ, ஐ எம் ரெடி. ஆமேன். இந்த சபைக்கும் ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பாராட்டின கிருபை பெரியதாக இருக்கிறதுனால யூ பி ரெடி. நீங்கள் தயாராக இருங்கள். கர்த்தர் இந்த சபையை வளர்க்க வேண்டிய நேரத்தில் வளர்ப்பார். பராமரிக்கிற வேண்டிய வேலையில் ஆண்டவர் நம்மளை பராமரித்து கொண்டு போகிற ஆண்டவர் இந்த சபையை அற்புதமாய் ஆண்டவர் நடத்துவார். ஆமேன். நம்ம ரெடியாக இருக்கணும். ஆமேன். முதல் தடவை சேர் வாங்கும் பொழுது 4-5 சேர்கள் இருந்தது. 5 சேர் தானே, மீதி கீழே உட்காரலாம் தானே அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை இன்னும் ஒரு 4 சேர் வாங்குங்க, ஆட்கள் வருவாங்க. வந்தார்கள். அப்புறம் கடைசியாக ஒரு 20 சேர் வந்தது. ஆமேன். 20 சேர் எதுக்கு? அதான் ஆளே இல்லையே சர்ச்சில். நாங்கள் இல்லை போடுங்க, ஆள் வருவாங்க. இப்போவும் அதே தான் சொல்லுகிறேன். பக்கத்தில் என்ன செஞ்சிடணும், இடத்த வாங்கி சேரை போட்டுடணும், ஆட்கள் கர்த்தர் கொண்டு வருவார். ஆமேன். நாம் ரெடியாக இருக்கும் பொழுது, நாம் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கும் போது ஆண்டவர் கிரியை செய்கிறவராக இருப்பார். ஆண்டவர் வேலையை முடித்து விடுகிறவராக இருப்பார். இந்த காலை வேளையில் உன்னை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமேன். மனுஷன் அறியவில்லை. ஆமேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமேன். கருவில் இருக்கிற குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை என்பது நமக்கு தெரியாது. அது ஆனா பெண்ணா என்பது நமக்கு தெரியாது. வெளிநாட்டிலே அதுக்கு சொல்லப்படும். ஆனால் நம்ம ஊரில் அப்படிப்பட்ட சட்டங்கள் கிடையாது. ஆனால் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த கரு எப்படிப்பட்டது, அந்த கரு எப்படி வளர வேண்டும், எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ வனாந்தரத்தில் நடத்தி வருகிறதை நான் அறிவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன். உன் கையின் பிரயாசங்களின் நிமித்தம், உன் கையின் கிரியைகளின் நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமேன். கர்த்தருடைய வேலை வருகிறது. அவர் நம்மளை ஆயத்தமாய் இருக்க வைக்கிறார். ஆமேன். சபையில் ஆயத்தத்தோடு நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவர் நம் சபைக்கு மாத்திரமல்ல நமக்கும் சேர்த்து அதை செய்ய, அற்புதம் செய்ய போதுமானவராக இருப்பார். ஆமேன். 7வது வசனத்தில் வாசித்தீர்கள் என்றால், தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெறும் தண்ணீரை கர்ச்சாடியிலே நிரப்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒருவரும் கேள்வி கேட்கவில்லை. ஆண்டவரே, நாங்கள் இத்தனை வருஷம் இந்த சர்வீஸில் இருக்கிறோம்,
இயேசுவே, நாங்கள் இத்தனை வருஷம் இந்த நாட்களிலே இந்த வேலையில தான் நாங்கள் இருக்கிறோம், ஆனால் நீர் தண்ணீரை மோண்டு ஊற்ற சொல்லுகிறீரே என்று சொல்லி ஒருவனும் ஒருபோதும் கேள்வி கேட்கவில்லை. நாம் ஒரு ஊழியத்துக்கு அழைத்தாலும் சரி, கர்த்தர் ஏதாவது நமக்கு சபைக்கோ எதற்கோ கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் சரி, நாம் பல கேள்விகளை கேட்போம். ஏன் கொடுக்கணும்? பாஸ்டர் நல்லா தானே இருக்கிறாரு, அவரு நல்லா இன் பண்ணி நல்லா தானே இருக்கிறார், அவருக்கு எதுக்கு கொடுக்கணும்? அவர் வண்டியில் தானே போகிறாரு. இல்லை, இது நான் உதாரணமாக சொல்கிறேன், உங்களை யாரையும் சொல்லலை, அதெல்லாம் இல்லை, நீங்கள் நல்லா மனுஷங்க, உங்களை சொல்லலை, சொல்கிறேன். ஏன் கொடுக்கணும்? ஏன் சபைக்கு கொடுக்கணும்? இப்போ இந்த சபை வளர்ந்து என்ன ஆக போகுது? அப்படி கேட்குறோம். ஒரு காரியத்தை செய்யும்போது நம்ம 1000 கேள்விகளை கேட்குறோம். ஒரு வேலையை எடுக்கும்போது சாதாரணமாக எடுத்துடுறோமா? 1000 கேள்வி கேட்குறோம். இவங்க கரெக்டாக பேமெண்ட் பண்ணிடுவாங்களா, கரெக்டாக கொடுத்துருவாங்களா? 1000 குழப்பங்கள் இருக்கும். எனக்கும் பல குழப்பம் இருந்தது. இந்த பாஸ்டர்மா கூப்பிட்டு கேட்டாங்க, பொண்ணு பார்த்துருக்குறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேங்க. எப்பா இல்லை, ஜோம் பண்ணி பதில் சொல்கிறேன். பல குழப்பம் இருக்குது. கல்யாணம் பண்ணால் இவன் ஒழுங்காக ஊழியம் செய்வாளா, இல்லை நம்மளை என்ன சொல்லுவாங்க, கணவன் தாசனா, புருஷன் தாசனா, ஏதோ சொல்லுவோம், பொண்டாட்டி தாசனா, அப்படி ஆக்கிடுவாங்களா, இப்படிலாம் பயமுறுத்தி வச்சாங்க. உள்ள பல குழப்பங்கள் இருந்தது. ஆனால் ஆண்டவர் செய்தால் அற்புதமாய் ஆண்டவர் செய்வார். ஆமென். ஆண்டவர் செஞ்சால் திட்டமாய் ஆண்டவர் செய்வார். இவர்களுக்குள்ளே நிரப்புங்கள் என்று சொன்ன பொழுது எந்த கேள்வியும் அவங்க கேட்கவில்லை. ஆண்டவரே, ஊழியத்துக்கு பல முறை நான் எல்லாரும் அழைத்தார்கள், நான் யாரையும் சட்டை பண்ணவில்லை. கர்த்தர் பேசினால் வருகிறேன், அவர் சொன்ன பிறகு அடுத்த கேள்வி நான் கேட்கவில்லை, உடனே வருகிறேன் என்று என்னை ஒப்பு கொடுத்தேன். அதுதான் அவர் சொன்னதை அவர்கள் செய்தார்கள். அது வெறும் தனியாக நிரப்பேர். அது வெறும் பாய் ஒன்று வாங்கி தர சொல்கிறாரா கர்த்தர்? வாங்கி போட்டுருவோம். கர்த்தர் கொடுக்க சொல்கிறாரா? கேள்வியில் கொடுப்போம். எங்களுக்கு வருகிற இந்த பணத்திலும் நாங்கள் பலருக்கு உதவி செய்ய ஆண்டவர் கிருபை தரார். அது இப்போலேருந்து ஆண்டவர் அந்த பழக்கத்தை கொண்டு வந்திருக்கிறார். எனக்கே இல்லை, நான் எப்படி இன்னொருத்தனுக்கு கொடுப்பேன்னு கேள்வி கேட்கல. கர்த்தர் கொடுக்க சொல்லுவார், கொடுப்போம். இன்றைக்கும் அதை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். பலருக்கும் கொடுக்க தான் ஆண்டவர் கொடுக்கிறார். நிரப்பும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யும் பொழுது அதை ஆசீர்வதிக்கிறார். அவர்களும் தண்ணீரை நிரப்பினார்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நிரப்பணும். ஆவிக்குரிய அர்த்தமாய் சொல்லுகிறேன், வசனத்தினால நீங்கள் நிரப்பப்படணும். உங்கள் வாழ்க்கையில் வசனம் தான் நிரப்பப்படும். அதை நிரப்புங்க. உங்கள் வாழ்க்கையில் வசனம் நிரப்புங்க. அது சின்ன வசனமாக இருந்தாலும் அதை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஜெபத்தினால உங்களை நிரப்புங்க. ஆண்டவர் நல்ல ஜெபிக்கிற கிருபைகளை தந்திருக்கிறார் உங்களுக்கு. நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணுங்க. கிடைக்கிறேன் கஷ்டம்தான். உங்களுக்கு இருக்கிற ஷெடியூலும் உங்களுக்கு இருக்கிற வேலைகளும் பார்க்கும் போனால் ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், ஆண்டவர் அற்புதம் செய்வார். கொஞ்சம் நிரப்பி பாருங்கள். முழு தண்ணியை நிரப்ப சொல்லலை, கொஞ்சமாச்சும் நிரப்புங்க. கொஞ்சம் திராட்சை ரசமாச்சு கிடைக்கும். அவர்கள் கற்சாடி முழுவதும் நிரப்பினார்கள், முழுவதும் அற்புதம் நடந்தது. நீங்கள் கொஞ்சம் தண்ணி நிரப்பினா போதும், கொஞ்சமாவது அற்புதம் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் வசனத்தினால நிரப்புங்க, ஜெபத்தினால நிரப்புங்க, விசுவாசத்தினால உங்களை நிரப்புங்க. அதிகமாக நிரப்பணும். விசுவாசத்தினால ஆண்டவரை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் விசுவாசத்தில் நிரப்புங்க. உங்களை நான் நம்பி இருக்கிற ஆண்டவரை நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். நீ உன் வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தில் நம்ம நிரப்ப ஆரம்பிச்சிட்டோன்னா ஆண்டவர் அற்புதமான கிரியைகளை எல்லாம் ஆண்டவர் செய்ய ஆரம்பிப்பார். அந்த விசுவாசத்தை முழு மனதோடு, ஆண்டவரே நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன், நான் வேறு யாரையும் நம்பி இல்லை. என்னை இந்த இடத்துக்கு அனுப்பி விடும்போது ஒரு 6000 ரூபா சப்போர்ட் பண்ணாங்க. கொஞ்ச நாள் தான் தம்பி தருவோம், அதுக்கப்புறம் நாங்கள் எங்களால் தர முடியாதுன்னு ஆனால் நிப்பாட்டினாங்க. ஆனால் எப்படி நடத்துகிறாருன்னு தெரியல ஆண்டவர். நம்ம விசுவாசத்தில் நிரம்பி இருக்கும்போது கற்சாடி நிரம்பி திராட்சை ரசமாக மாறும். ஆமென். நம்ம வீட்டில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். ஆமென். ஆண்டவர் அந்த கொஞ்சம் விசுவாசம், ஆண்டவர் ஒரு பெரிய விசுவாசம் அல்ல, நான் பயங்கரமாக ஆண்டவரை நம்புறல, கொஞ்சம் நிரப்பினா போதும், ஆண்டவர் அற்புதமான காரியத்தை செய்வார். அவன் சொல்லுகிறான், நல்ல ரசத்தை இது வரைக்கும் ஒழித்து வச்சிங்களே, 10வது வசனத்தில் சொல்லுகிறான், நல்ல ரசத்தை இப்போ போய் ஒழிச்சு வச்சிங்களா? அப்படின்னா என்னென்னா பெஸ்ட் லைஃப் ஆண்டவர் கொடுப்பார். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கை இல்லாத அளவு என்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே திராட்சை ரசத்தை மாறுவதற்காக, அற்புதம் நடப்பதற்காக, நல்ல செழிப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்காக உங்களை தண்ணீரினால் நிரப்பப்படுகிறீர்களோ, உங்களை வசனத்தினால் நிரப்பப்படுகிறீர்களோ, உங்களை ஜெபத்தினால் நடத்தப்படுகிறீர்களோ, விசுவாசத்தினால் நிரப்பப்படுகிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நிரப்புறீர்களோ அவ்வளவு ஆண்டவர் என்ன செய்வார்? அதை திராட்சை ரசமாய் மாற்றுவார். நல்ல ரசம் கிடைக்கும். ஆமென். நல்ல
மகிழ்ச்சி கிடைக்கும், நல்ல ஆமீன் ஒரு கிருபை கிடைக்கும், பெஸ்ட் லைஃப்பை ஆண்டவர் கொடுப்பார், நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமீன். அவன் கேட்குறான், இது வரைக்கும் இதை ஒழிச்சு வச்சுருக்கிறீங்களே, இது வரைக்கும் அதில் ரசம் இல்லை, ஆனால் வேலைக்காரனுக்கு தெரியும், அவர் சொன்னதை நான் செஞ்சேன், பெஸ்ட்டாக மாறிச்சு. ஆமேன். வேலைக்காரனுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர குடித்த சாப்பிட்ட ஒருத்தருக்கு திருமணத்துக்கு வந்த கல்யாணத்துக்கு வந்த யாருக்கும் தெரியாது இந்த ரசம் இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுன்றான். ஆனால் அது எப்படி உருவானதுன்ற காரியம் வேலைக்காரனுக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெஸ்ட் லைஃப்பை, சந்தோஷமான வாழ்க்கையை ஆண்டவர் தந்துட்டாருன்னா கேட்பாங்க, நல்ல ரசம் எங்கே இருந்தது உனக்கு? எல்லாரும் கேட்பாங்க, எப்படி இவ்வளோ நல்லா வளர்ந்தீங்க? அவன் சொல்லுவீங்க, ஆமீன், அவர் எனக்கு சொன்னதை நான் நிரப்பினேன், ஆண்டவர் ஆசீர்வதித்தார், குறைவில் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தினார், அநேகர் அவர் பேரில் விசுவாசம் வைத்தார்கள், சீசர்கள் அவர் பேரில் விசுவாசம் வைத்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்கிற ஆண்டவராக சொல்லுகிறார், நீ வனாந்திரத்தில் நடந்து வருகிறத நான் அறிவேன். இந்த இவ்வளோ தூரம் நீங்கள் பிரயாணப்பட்டு வருகிறீங்க சபைக்கு, ஆண்டவர் இதையெல்லாம் அறிகிறார். ஆமீன். உன் கையின் கிரியைகளை நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கு ஒன்றும் குறைவில்லை என்று சொல்லுன்னு மோசேயின் இடத்துல சொன்னது போல் இன்றைக்கி கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்ககிட்ட சொல்கிறார், நான் உங்களை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் நம்மளை அறிந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் மகிமையான பாதையில் நம்மளை நடத்துவார். ஆமீன். நீங்கள் நிரப்ப வேண்டியதை மாத்திரம் நிரப்புங்க, உங்களுடைய வேலைகளை மாத்திர சரியாய் செய்யுங்க. ஆண்டவரே, எனக்கு என்ன சொல்லுகிறீரோ நான் அதை செய்கிறேன். இந்த சபைக்காக 1 மணி நேரம் ஜெபம் கொடுங்க, நிச்சயமாக ஆண்டவர் நிரப்புவார். சமீபத்தில் ஒரு நபரை சந்தித்தேன், எனக்கு வேலை இல்லை, நான் எப்படி விசுவாசிக்கிறது என்று சொன்னார். நான் எப்படி கடந்து போக போகிறேன்னு தெரியல. ஆமேன். வேலை வரும். ஆமேன். நீ நிரப்ப வேண்டியதை நிரப்பும் பொழுது கர்த்தர் தர வேண்டியதை ஆண்டவர் நமக்கு தருவார். ஆமேன். ஆண்டவர் அப்படிப்பட்ட பாதையில் நடப்பார். உங்கள் வாழ்க்கையில் வசனம் எப்பொழுதுமே இருக்கணும், அதில் நிரம்பணும், வசனத்தை படித்து நிரம்பணும், ஜெபத்தில் நீங்கள் நிரம்பி தான் இருக்கணும், விசுவாசத்தில் ரொம்ப அதிகமாக நீங்கள் நிரம்பணும், கர்த்தரை அதிகமாக நீங்கள் விசுவாசிக்கணும். அவர் தான் எனக்கு தரணும், நீங்கள் தான் எனக்கு தரணும்னு சொல்லி ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆவது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், ஒன்றிலும் குறைவில்லாமல் நிறைவாய் இருக்கும்படி பொறுமையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். நமக்கு ஒன்றும் குறைவுபடக்கூடாது என்றால், நம் நிறைவாய் கர்த்தர் நம்மளை நடத்த வேண்டும் என்றால் பொறுமையாயிருங்கள், ஆண்டவர் நமக்கு செய்வார். பொறுமையோடு இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியத்தை செய்வார். வேலை வர வேண்டியது வரும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆமேன். வேலை, கர்த்தருடைய வேலை வரும். தாயாருக்கு இருக்க முடியல, அந்த அம்மாவுக்கு இருக்க முடியல, இயேசுவோட அம்மாவுக்கு, பேசை உடனே செய், அவளுக்கு திராட்சை ரசம் இல்லை. நான் கேட்குறேன், இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா திராட்சை ரசம் இல்லைன்னு? நிச்சயமாக தெரியும். அவருக்கு வேலை வரும்போது அவர் அதை செய்வார். அதே மாதிரி தான் சபையில் ஆத்துமாக்கள் இல்லைன்றது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இந்த பட்டணம் ரட்சிக்கப்படலைன்றது ஆண்டவருக்கு தெரியுமா? தெரியும். அவருடைய வேலை வரும். ஆமென். கர்த்தர் நல்ல ரசத்தை கொடுப்பார், அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். இந்த வசனத்தை எடுத்திருந்த வாசிப்பு யாக்கோபு 1:4 வாசித்து முடிப்போம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிருபை செய்யும். உங்கள் வாழ்க்கையில் ஒன்றிலும் குறைவில்லாமல் நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படியாக நீங்கள் பொறுமையாக இருக்கும்படி. ஆமென். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கொஞ்சம் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் திராட்சை ரசம் தீந்து போயிருக்கு, என் வாழ்க்கையில் திராட்சை ரசம் வறண்டு போயிருக்கு, அன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வார். உன் தேவனாகிய கர்த்தர் ஆமென் உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து வருகிறார். உன்னை வனாந்திர வழியாய் நடத்தி வருகிறதை ஆண்டவர் அறிவார். ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த வேலை, ஏன் இதுனா எல்லாவற்றையும் ஆண்டவர் நடத்தி வருகிறதை யார் அறிகிறாரோ இல்லையோ, கர்த்தராகிய தேவன் அதை அறிந்திருக்கிறார். ஆமென். 40 ஆண்டுகள் உன்னோடு இருந்தார். இத்தனை வருஷ காலம் ஆண்டவர் உன்னோடு இருந்திருக்கிறார். சரியான நேரத்திற்குள்ளே வந்திருக்கிறீர்கள். ஒன்றும் உங்கள் வாழ்க்கையிலே குறைவுபடவில்லை. இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? ஆமென். அந்த ஜனம் எல்லாம் மொத்தமும் நிற்கிது குடும்பத்தோடு. மோசேயை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லைன்னு. அந்த ஜனங்களுக்கு என்ன ஒன்றும் புரியலை. அவன் அடுத்து கானானுக்குள்ளே பிரவேசிக்கணும்.
ஆண்டவர் குறைவுபடாமல் உங்களை நடத்துகிறதற்கு காரணம் கானானாகிய பரலோகத்துக்கு நேரம் நம்ம போடணும். ஆமென். நம்ம தரிசனம் அதுதான். பரலோகத்துக்கு நம்ம போகணும், நம்ம ஜனத்தோடு போய் சேரணும். ஆண்டவர் ஒன்றும் குறைவுபடாதபடி பராமரித்து நம்மளை வருகிறார். ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த சபையை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த சபையை நடத்தி வருகிறதை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொன்றையும் கர்த்தர் அறிகிறார். இது என்ன செய்கிறோம் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறதுனால அவர் கையின் பிரயாசங்களை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் நம்ம என்ன காரியத்தை செய்வதற்கு எங்கே ஓடினாலும் அது நடக்காது. நான் இந்த ஊழியத்துக்கு வந்த புதுசில் அதை செய்யணும் இதை செய்யணும், ஜனங்களை அப்படி கொண்டு வரணும் இப்படி கொண்டு வரணும், ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி அது இது என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். ஒரு பின்னு கூட அசையலை. ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணேன். கர்த்தர் சொன்னார், நீ என்னோடு இரு. ஆமென். திராட்சை ரசம் தீரும்போது நான் நிரப்புவேன், என் வேலை வரும்போது சபையை நிரப்புவேன். ஆண்டவர் அதற்கப்புறம் அவரே கூட்டிகிட்டு வர ஆரம்பித்தார். நீங்களாம் வந்தது உங்களுடைய சுய பலத்தினால் அல்ல, கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த வனாந்திர வழியாய் நடந்து வந்ததை கர்த்தர் அறிவார். இந்த பாதையில் நடந்து வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அறிவார். இந்த சபையில் வைத்து உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தீர்ந்த திராட்சை ரசமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேலை வைத்திருக்கிற அந்த நேரம் வரும்போது இந்த சபை மூலியமாய் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் பாராட்டிருக்கிற கிருபை பெரியது என்பதை பார்க்கிறோம். எங்களுக்கு குறைவு உண்டான பொழுதும் நீர் நிறைவாய் நடத்துகிறதை பார்க்க முடிகிறது. கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில்